Hi viewers, welcome to Grammar English Grammar Tamil. 9 டென்ஸையும் கம்பேரிசனோட டைம்லைனோட பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். 12 டென்ஸையும் உங்களுடைய டெய்லி லைஃப்பில் ஈஸியாக பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாமா? பாருங்கள். பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃப்யூச்சர். பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம், ப்ரெசென்ட் நிகழ்காலம், ஃப்யூச்சர் எதிர்காலம். இதுதான் காலக்கோடு அப்படின்னு நினச்சிக்கலாம். டைம் லைன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இப்போ நம்ம ரெட் கோடில் இருக்கிறது தான் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் இருக்கிறது பாஸ்ட்ன்னு சொல்லலாம். இந்த ரெட் கோட் அதாவது ப்ரெசென்ட்டுக்கு முன்னாடி எதிர்காலத்தில் நடக்க போகிறது ஃப்யூச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ப்ரெசென்ட் அப்படின்னா நிகழ்காலம், பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம், ஃப்யூச்சர் அப்படின்னா எதிர்காலம். இப்போ பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசும்போது பாஸ்ட் டென்ஸில் பேசுவோம். இது நிகழ்காலம். இந்த செயல் கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்குது, அதை நம்ம பாஸ்ட்ன்னு சொல்லுவோம். ப்ரெசென்ட் பாருங்கள், நிகழ்காலத்தில் நடக்குது இந்த செயல், அதை நம்ம ப்ரெசென்ட்டில் சொல்லணும். ஃப்யூச்சர் பாருங்கள், இது நிகழ்காலம், இது கடந்த காலம். நிகழ்காலத்துக்கு அப்புறமா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடக்கும்போது அதை நம்ம ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்களேன், இப்போ இந்த பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, கடந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம்ல, எந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பாஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாக்கா பாஸ்ட் ஆக்ஷன், அதாவது கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச செயல்கள். கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச செயலை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னா இருக்கும் நிலை, கடந்த காலத்தில் இருந்த நிலை, அதை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது பாருங்க, ப்ரெசென்ட். ப்ரெசென்ட் அப்படின்னாலே இது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய செயல் இல்லையா? அப்போ ப்ரெசென்ட் ஆக்ஷன், அதாவது நிகழ்கால வினை, நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி பேசும்பொழுது ப்ரெசென்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய நிலையை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா ப்ரெசென்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணி பேசலாம். ஃப்யூச்சர். ஃப்யூச்சர் அப்படின்னா எதிர்காலம் இல்லையா? இது நிகழ்காலம், இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிட்டது எல்லாத்தையும் நம்ம பாஸ்ட்ன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறமா நடக்க போகிறதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவோம், எதிர்காலம். இந்த எதிர்காலத்தை அதாவது சிம்பிள் ஃப்யூச்சரை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் தட் வில் ஹேப்பன், அதாவது இனிமேல் நடக்க போகிற ஒரு செயல் அல்லது இனிமேல் இருக்க போகிற ஒரு நிலை, அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம் இதெல்லாம். இப்போ பாஸ்ட் அப்படின்னாக்கா நடந்து முடிஞ்ச செயல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இது நிகழ்காலம், இதுக்கு முன்னாடி இந்த செயல் நடந்து முடிஞ்சிடுச்சு, அதனால் பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இறந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம். ராம் வாக்ட் டு ஸ்கூல். ராம் அப்படின்றவன் ஸ்கூலுக்கு பள்ளிக்கு நடந்து சென்றான் அப்படின்னு சொல்கிறோம். நடந்து சென்றான் அப்படின்னு சொல்லும்போது இது நடந்து முடிஞ்சிடுச்சு. வாக் அப்படின்ற வேர்பு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது நடந்து முடிஞ்சிடுச்சு, நடந்தான் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வாக்டு அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். ராம் வாக்ட் டு ஸ்கூல் அப்படின்னா அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு, நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, ராம் வாக்ஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. இதுதான் நிகழ்காலம் இல்லையா? ராம் டெய்லி ஸ்கூலுக்கு நடந்தே போகிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ராம் வாக்ஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. ஏன் இந்த வாக் அப்படின்ற வேர்பு கூட நம்ம எஸ்ஸை சேர்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ராம் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் அந்த வேர்பு கூட நம்ம ஒரு எஸ்ஸை சேர்க்கணும். ராம் வாக்ஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே அப்படின்னா ராம் தினமும் பள்ளிக்கு நடந்து செல்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சென்றான் அப்படின்னா வாக்ட் அப்படின்னு சொல்லுவோம், செல்கிறான் அப்படின்னா வாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், நிலை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய நிலை. ராம் இஸ் ஸ்மார்ட். ராம் ஒரு புத்திசாலி, ராம் புத்திசாலியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ராம் இஸ் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, ஃப்யூச்சர். ராம் வில் வாக் டு ஸ்கூல் டுமாரோ. இது நிகழ்காலம், இதுக்கப்புறம் தான் ராம் நாளைக்கோ அல்லது நாளன்னைக்கோ ஸ்கூலுக்கு நடந்து போவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் ஆக்ஷன், நடந்து போகிற ஆக்ஷன் எதிர்காலத்தில் நடக்க போகுது. ராம் வில் வாக் டு ஸ்கூல் டுமாரோ. ராம் நாளை பள்ளிக்கு நடந்து செல்வான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாக்ட் அப்படின்னா சென்றான், வாக்ஸ் அப்படின்னா செல்கிறான், வில் வாக் அப்படின்னா செல்வான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி தான் நீங்கள் எந்த வேர்பை வேணால் இந்த வாக் போட வேண்டிய இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். சென்றான், செல்கிறான், செல்வான். இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களால் ஈஸியாக இந்த 3 டென்ஸில் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். சென்றான் அப்படின்னா நடந்து முடிஞ்சிடுச்சு, செல்கிறான் அப்படின்னா நிகழ்காலத்தில் நடக்குது, செல்வான் அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, ப்ராக்ரெசிவ் வேர்ப் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராக்ரெசிவ் வேர்ப் டென்ஸ் அப்படின்னாக்கா ஒரு செயல்
ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறது தான் நம்ம வந்து ப்ராக்ரெசிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 3 டென்ஸ் இருக்குது. பாஸ்ட் ப்ராக்ரெசிவ், ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ், ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ். இந்த பாஸ்ட் ப்ராக்ரெசிவை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆன்கோயிங் ஆக்ஷன் இன் த பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்திருக்கும். அந்த செயலை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா பாஸ்ட் ப்ராக்ரெசிவை யூஸ் பண்ணலாம். அதே ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் அப்படின்னா ஆன்கோயிங் ஆக்ஷன் இஸ் அக்கரிங் ரைட் நவ், இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். ஃபியூச்சர் கண்டினியூஸில் எப்படி பேசலாம்னு பார்த்தா ஆன்கோயிங் ஆக்ஷன் தட் வில் அக்கர் இன் த ஃபியூச்சர், அதாவது எதிர்காலத்தில் ஒரு செயல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் கண்டினியூஸை பாருங்கள். பாஸ்ட் கண்டினியூஸை நம்ம பேசும்போது இதில் வாஸ், வேர் அப்படின்ற 2 ஹெல்பிங் வெர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. வாஸ் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா வாஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய பேர் வந்து ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா வாஸ் போடுவோம், பன்மையில் இருந்துச்சு அப்படின்னாக்கா வேர் போடுவோம். இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸில். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம வந்து ஆம், இஸ், ஆர் அப்படி போடணும். இந்த ஆம், இஸ் ரெண்டுமே வந்து சிங்குலர் சப்ஜெக்டுக்கு வரும். ஒருத்தர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஆமையும் இசையும் போடுவோம். ஆர் அப்படின்றது ப்ளூரல், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆரை போடணும். அடுத்தது பாருங்க, ஃபியூச்சருக்கு இதே மாதிரி ஹெல்பிங் வெர்ப் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா வில் பி அப்படின்னு போடணும். வில் பி அப்படின்றத போட்டு நீங்கள் ஃபியூச்சர் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஹெல்பிங் வெர்ப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதாவது பாஸ்ட்டில் என்ன இருக்கணும், ப்ரெசென்ட்டில் என்னென்ன இருக்கணும், ஃபியூச்சரில் என்ன இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. பாருங்கள், பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் வெர்ப் டென்ஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்க போது பாருங்க. பாஸ்ட் அப்படின்னாலே கடந்த காலத்தில், ப்ராக்ரெசிவ் அப்படின்னா தொடர்ந்து, கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்திருக்கும் இல்லையா? எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் டாக்கிங் டு ராம், நான் ராமிடம் பேசிக்கொண்டிருந்தேன். அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம், இங்கே இருந்துட்டு சொல்கிறோம், இந்த நேரத்தில் இந்த இடைவெளியில் தொடர்ந்து நான் வந்து ராம் கிட்ட பேசிக்கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ராம் வாஸ் டாக்கிங் டு மீ, ராம் என்னுடன் பேசிக்கொண்டிருந்தான். நடந்து முடிஞ்சிடுச்சு. நடந்து கொண்டிருந்த ஒரு ஆக்ஷனை பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம். நடந்து கொண்டு இருக்கிற ஒரு ஆக்ஷன் இல்லை, நடந்து கொண்டு இருந்த ஒரு ஆக்ஷன். தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த ஆக்ஷன் ஒரு குறுகிய காலத்துக்கு தான் நடந்திருக்கும். ராம் வாஸ் டாக்கிங் டு மீ, ராம் என்னுடன் பேசி கொண்டிருந்தான். த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டாக்கிங் டு ராம். பாருங்கள், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரலாக இருக்குது. இந்த ஐ அப்படின்றது சிங்குலராக இருந்துச்சு, ராம் அப்படின்றதும் சிங்குலராக இருந்துச்சு. நம்ம வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை போட்டோம். ஆனால் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது பன்மை, அதனால் நம்ம வேர் அப்படின்னு போடணும். த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டாக்கிங் டு ராம், மாணவர்கள் அனைவரும் ராமிடம் பேசிக்கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் ராமிடம் பேசிக்கொண்டு இருந்தேன், ராம் என்னுடன் பேசிக்கொண்டு இருந்தான், மாணவர்கள் ராமிடம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்போ இது வந்து கடந்த காலத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு குறுகிய நேரத்துக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டது ஒரு ஆக்ஷன். பாருங்கள், வாஸ் டாக்கிங் அப்படின்றது தான் இங்கே வேர்ப் ஃபார்ம். டாக் அப்படின்ற வேர்பு அது கண்டினியூஸாக நடக்குது அப்படின்றதுனால அது கூட நம்ம வந்து ஒரு ஐஎன்ஜியை சேர்த்துக்கிறோம். அடுத்தது பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸை நம்ம பார்க்க போகிறோம். ஆன்கோயிங் ஆக்ஷன் இஸ் அக்கரிங் ரைட் நவ், அதாவது இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த நேரத்தில் ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் குறுகிய கால அளவுக்கு. பாருங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ எம் டாக்கிங் டு ராம், நான் ராமிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ப்ரெசென்ட்டில். ராம் இஸ் டாக்கிங் டு மீ, ராம் என்னுடன் பேசிக்கொண்டு இருக்கிறான். நிகழ்காலத்தில் ஒரு செயல் குறுகிய கால அளவுக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது. த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டாக்கிங் டு ராம், மாணவர்கள் ராமிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் எல்லாமே வந்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், ராம் பேசிக்கொண்டு இருக்கிறான், ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஐ அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட், ஆம் வரணும் ஹெல்பிங் வெர்பா. ராம் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால இஸ் அப்படின்றது வரணும். த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட், அதனால ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வெர்ப் வரணும். அடுத்தது பாருங்க, ஃபியூச்சர். ஃபியூச்சர் கண்டினியூஸ், அதாவது ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு செயல் குறுகிய கால அளவுக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க போகிறது அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி டாக்கிங் டு ராம், நான் ராமிடம் பேசிக்கொண்டு இருப்பேன். இப்போ நான் சொல்கிறேன், நாளைக்கோ அடுத்த வாரமோ எப்போவோ நான் ராமிடம் பேசிக்கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ராம் வில் பி டாக்கிங் டு மீ, ராம் என்னுடன் பேசிக்கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி டாக்கிங் டு ராம், மாணவர்கள் ராமிடம் பேசிக்கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ப்ளூரல் சிங்குலருக்குலாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஐ வில் பி டாக்கிங் டு ராம்,
நான் ராமிடம் பேசிக்கொண்டு இருப்பேன். ராம் will be talking to me. ராம் என்னுடன் பேசிக்கொண்டு இருப்பான். The students will be talking to Ram. மாணவர்கள் ராமுடன் பேசிக்கொண்டு இருப்பார்கள். எதிர்காலத்தில் ஒரு செயல் குறிப்பிட்ட கால அளவுக்கு குறுகிய கால அளவுக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க போகிறது அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து ப்ராக்ரெசிவ், அதாவது நிகழ்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னா எப்படி பேசணும், குறுகிய கால அளவுக்கு. அதே மாதிரி கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது குறுகிய கால அளவுக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசணும். எதிர்காலத்தில் ஒரு செயல் குறுகிய கால அளவுக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க போகிறது அப்படின்னா அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்தது பர்ஃபெக்ட் வேர்ப் டென்ஸ். பர்ஃபெக்ட் வேர்ப் டென்ஸில் 3 இருக்குது. பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாருங்க. ராம் had traveled to hundreds of countries before he moved to India. அதாவது அவன் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்து வருவதற்கு முன்பாக நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு பயணம் செய்திருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ப்ரெசன்ட்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்த இடம் வந்து இது, நேரம் வந்து இது. இந்த ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி இடம்பெயர்ந்துட்டோம், இந்தியாவுக்கு குடி வந்துட்டோம். இந்தியாவுக்கு குடி வர்றதுக்கு முன்னாடி ராம் வந்து நூற்றுக்கணக்கான கண்ட்ரிகளுக்கு, நாடுகளுக்கு அவன் வந்து பயணம் செய்திருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்தியாவுக்கு குடி வந்தது ஒரு முடிஞ்சு போன ஆக்ஷன், நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு பயணம் செய்து முடிஞ்சது ஒரு முடிஞ்சு போன ஆக்ஷன். இந்த 2 முடிஞ்சு போன ஆக்ஷனில் எது முதல்ல முடிஞ்சு போச்சு அப்படின்றத நம்ம சொல்லணும்னாக்கா had traveled to hundreds of countries, had travel அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக முடிஞ்ச ஆக்ஷனை பற்றி பேசணுன்னாக்கா மூவ்டு, சிம்பிள் பாஸ்ட்டை நம்ம பேசணும். அப்போ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டை கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச 2 ஆக்ஷனில் எது முதல்ல நடந்துச்சுன்றதை பற்றி பேசும்போது யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, இது நிகழ்காலம். இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் ராம் has traveled to hundreds of countries looking for a place to live. இப்போ நம்ம சொல்கிறோம் ராம் வந்து நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணான். எதுக்கு அப்படின்னு பார்த்தா எந்த கண்ட்ரியில் போய் நம்ம வசிக்கலாம் அப்படின்றத தேடுவதற்காக, கண்டுபிடிப்பதற்காக. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேசுகிறோம் இதில் இல்லையா. இப்போ நம்ம பேசுகிறோம் எந்த நாட்டில் போய் நம்ம வசிக்கலாம் அப்படின்றதுக்காக ராம் வந்து நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறான் அப்படின்னு வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், ஃப்யூச்சர், எதிர்காலம். எதிர்காலத்தில் தான் நடக்க போகிற ஆக்ஷன்ஸை பற்றி பேசும்போது ராம் will have traveled to hundreds of countries before the end of the year. end of the year தான் இது வந்து இந்த வருஷத்தோட தொடக்கம். இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் நம்ம சொல்கிறோம் வருஷம் முடியறதுக்குள்ள ராம் வந்து நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு பயணம் செய்து முடித்திருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இன்னும் நடக்கவே இல்லை, எதிர்காலத்தில் தான் நடக்க போகுது. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமை வேறு நம்ம சொல்கிறோம் பாருங்களேன். இந்த வருஷம் முடியறதுக்கு உள்ள அவன் வந்து நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு பயணம் செய்து இருப்பான். will have traveled அப்படின்னு நம்ம இதை சொல்லணும். கடந்த காலத்தில் 2 செயல் நடந்திருக்கும், அதில் எது முதல்ல நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணுவோம். நிகழ்காலத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு செயல், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசணுன்னாக்கா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணுவோம். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயல் நடந்து முடிஞ்சிட்ருக்கோம் அப்படின்றத சொல்லணுன்னாக்கா ஃப்யூச்சர் பர்ஃபெக்டை நம்ம யூஸ் பண்ணணும். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து 9 டென்ஸில் அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்றத ஒவ்வொரு ஸ்லைடில் வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.